ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்திருக்கின்றார். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் RN ரவி விலகியது என்பது அரசின் திட்டம் மக்களிடம் சென்று சேர்வதை தடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இது அவருடைய வெளியேற்றமானது நடந்திருக்கிறது, வெளியேறி இருக்கின்றார் என்கிற ஒரு கருத்தை அமைச்சர் சிவசங்கர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தொடரானது தொடங்கி இருந்தது. இதில் 9:30 மணிக்கு பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஆளுநருடைய உரையினுடைய அடிப்படையில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 3 நிமிடங்கள் மட்டுமே பேரவைக்கு வந்த ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து உடனடியாக வெளியேறினார். இது தற்பொழுது சர்ச்சையாக வலுத்திருக்கிறது. உண்மையிலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன நடந்தது, என்ன காரணத்திற்காக ஆளுநர் RN ரவி பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த விவகாரம் தொடர்பான ஒரு விஷயத்தில் கருத்தை கூறும் பொழுது திட்டமிட்டு ஆளுநரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். என்ன நடந்தது சட்டப்பேரவையில்? விரிவான தகவலோடு நம்முடைய செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், உண்மையிலேயே பேரவையில் என்ன நடந்தது? ரீகன், இன்றைய தினம் சட்டப்பேரவை 9:30 மணி அளவில் ஆளுநர் RN ரவி அவரது உரையுடன் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட இருந்த நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் தனது உரையை நிகழ்த்தாமல் அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பிற்பாடு முடிந்து உடனே அதாவது எதிர்கட்சியினர் தொடர் அமலில் ஈடுபட்டதாக அவர் உடனடியாக தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பதாகவே அதாவது அவமதிக்கிறார்கள் என கூறி 3 நிமிடத்திலே அவையிலிருந்து ஆளுநர் புறப்பட்டார். இதைத் தொடர்ந்து அடுத்தபடியாக உடனடியாக காங்கிரஸ் கட்சியினர் இந்த காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என அவர்கள் கண்டன கோஷங்களானது எழுப்பினர். இதைத் தொடர்ந்து உடனடியாக திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினரும் யார் அந்த ஸ்டார் என்ற பேட்ச் அணிந்தவாறே இன்று சட்டப்பேரவைக்குள்ளாக சென்றிருந்தனர். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக இந்த உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதே போல இந்த வழக்கு CBIக்கு மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் அதாவது இன்றைய தினம் இதை வலியுறுத்துவதற்காக சட்டப்பேரவைக்குள்ளாக சென்றிருந்தனர். இந்த நிலையில் அதாவது அதிமுகவினர் திடீர் தமிழக அரசுக்கு எதிராக தங்களது கண்டன கோஷங்களும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக கோஷங்களை எழுப்பிய உடனே அதாவது தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பதாக இந்த சம்பவமானது அரங்கேறியது. உடனடியாக ஆளுநர் அவையிலிருந்து புறப்பட்டார். இதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினரும் அதாவது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதே போல எதிர்கட்சியினுடைய குரல்களை நசுக்கும் வகையில் தற்போது இந்த அவையானது செயல்படுகிறது எனவும் அவர்கள் கருத்தையும் பதிவிட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தது, தமிழகத்தில் பொறுத்தவரை போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாகவும் அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி உடைய விவகாரத்தில் இந்த அரசு சார்ந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதாகவும் உடனடியாக இந்த வழக்கு CBIக்கு மாற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் அதே போல அவர்கள் தங்கள் கைகளில் யார் அந்த ஸ்டார் அதே போல மாணவிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இட்டவாறே அவையிலிருந்து அவர்கள் வெளியேறினர். அதாவது சபாநாயகர் அதிமுக உறுப்பினர்களை வெளியேறி கூறிய பிற்பாடு அவர்கள் இந்த கண்டன கோஷங்கள் இட்டவாறு வெளியேறினர். அதே போல தற்பொழுது நம்முடைய சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன, யார் இந்த விவகாரத்தில் அவமரியாதையை சட்டமன்றத்தினுடைய மாண்புக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்ப விவகாரம் குறித்து அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்த கருத்துக்களை பார்த்துவிட்டு மீண்டும் தொடரலாம். இவருக்கு முன்பாக இருந்த ஆளுநர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த போராட்டத்தின் காரணமாக தியாகி என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கானவர்களே ஆளுநர்களாக இருந்திருக்கிறார்கள். என்ன சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இந்த கூற்றை முன்வைக்கவில்லை. ஏதோ இவருக்கு மட்டும்தான் தேசபக்தி பீரிட்டு வந்தது போல தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்று சொல்கிறார். இதுவரை எத்தனை ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள், இதுவரை எத்தனை முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாம் இந்த எண்ணம் கிடையாதா? என்ன சொல்ல போனால் இவருக்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் அவர்களும் பாஜகவும் எவ்வளவு அந்யோன்யமானவர்கள், அன்பானவர்கள். ஆனால் அவர்களும் தமிழ்தாய் வாழ்த்தை முதன்மையாக பாடிவிட்டுதான் அவை முடிகின்ற பொழுது தேசிய கீதத்தை பாடுவது இயல்பாக இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான்.
இன்றைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து துவங்கி ஆளுநர் உரையை தமிழில் மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்கள் வாசித்த பிறகு இறுதியாக தேசிய கீதம் பாடப்பட்டு அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட அனைவரும் எழுந்து நின்று முறையாக மரியாதையாக அதற்கான மரியாதையை செலுத்திதான் தேசிய கீதமும் இன்றைக்கு பாடப்பட்டிருக்கிறது. எனவே தேசிய கீதத்திற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது. எனவே இந்த தவறான வாதத்தை வைத்து ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு முன்வந்த ஆளுநரை இதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அவருடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களால் அவர் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார். பல்வேறு விஷயங்களில் அவர் தான் ஒரு நியமிக்கப்பட்ட ஆளுநர் என்பதை மறந்து ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட தான் பெரியவர் என்கின்ற ஒரு சிந்தனையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் அரசினுடைய திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் ஆளுநர் தன்னுடைய உரையை புறக்கணித்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சட்டமன்றத்தினுடைய மாண்புகளை ஆளுநர் ஆர் என் ரவி அவமரியாதை செய்துவிட்டதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.